ஹெல்த்து. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி, குரு, செவ்வாய் இவங்க யாரும் ஹெல்த் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தெரியல. 1 to அதாவது ஃபஸ்ட் ஆஃப்னு வச்சுங்க, இந்த செப்டம்பரை 2ஆக பிரிச்சுருங்க. முதல் 15 நாட்கள் சுக்கரனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள், அது பியூர்லி இன்ஃபெக்ஷன் தான் வரும். இந்த சுக்கரன் கேது தான் வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எல்லாம் கேது. அப்போ அந்த சுக்கரனோட சேரும்போது வயிறு, சுக்கரன்னா உங்களுக்கு தெரியும், நாவலுக்கு மேலே வந்து குரு, நாவலுக்கு கீழே வந்து சுக்கரன். அப்போ அடிவயிறு பகுதிகளில் சிலருக்கு வரக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட உபாதைகளை முதல் 15 நாட்களுக்கு இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கெல்லாம் சுக்கரன் சுயஜாதத்தை பலகீனமாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது அந்த செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செப்டம்பரில் மீதி பாதி மாதத்தை நம்ம உடச்சி பார்த்தோம்னா சூரியன் வந்து கேதுவோடு வரார். சூரியன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5, 5 கூடியவன். அப்போ அந்த சூரியன் வந்து கேதுவோடு வரும்பொழுது அவர் எது ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூஸாக தருவார்னு நம்ம பார்க்கணும். சூரியன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து எனர்ஜி, அவர் தான் எனர்ஜி. நம்ம டெய்லி வந்து இப்போ சன்லைட் காலையில் வருது, சன்லைட் வந்தவுடனே மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே சன்லைட் வேணும், நம்மளுக்கும் சன்லைட் வேணும், எல்லா ஜீவராசிக்கும் சன்லைட் வேணும். எல்லாத்தையும் சன்லைட் இருந்தால் தான் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அப்படி தான் வரும். ஸோ அந்த சூரியன் வந்து எப்போல்லாம் கேதுவோடு போகிறாரோ அப்போ உடம்புல டிஃபால்ட்டாக நமக்கு ஏதோ எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி தோணும். செகண்ட் ஆஃபில் பர்டிகுலராக ஏன் மேஷத்துக்கு வருது, அவர் தான் 5 கூடியவர். அப்போ 5 கூடியவனா என்ன, மனம், ஆழ் மனசில் வந்து ஏதோ ஒரு சின்ன பயம், என்னடா இது இப்படி ஒரு மாதிரி இருக்கே, அப்படியே ஒரு டவுட் வரும். நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ சீரியஸ் ஆகிடுமா, நமக்கு அப்படி ஆகிடுமா, அப்படி அந்த சின்ன சின்ன டவுட் வரும், பயம் வரும், அவ்வளோதான். இந்த பயம் நீங்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ பிரார்த்தனை கை கொடுக்கும். சூரியன் கேது, சூரியன்னா வந்து உச்சம், அதாவது சுப்ரீம். அந்த சுப்ரீம் பிளானட் வந்து எப்போல்லாம் கேதுவோடு சேருதோ அப்போ வந்து சுப்ரீம் டெய்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எல்லாம் வல்ல இறைவன், அவரை வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது இது கொஞ்சம் சாந்தத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்த குடிமகன்கள். இப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க, சில பேர் மெசேஜை பார்த்தோம், 80 வயசுக்கு சொல்லுங்கள், 7 வயசு. நான் சீனியர் சொல்கிறதே எல்லாமே 60 above தான். ஸோ 60+ உள்ள எல்லாரையும் நான் சீனியர் சிட்டிசனாக தான் கன்சிடர் பண்ணி நான் பேசுகிறேன். தயவுசெய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம்? ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. மேஷம், சனி நல்லா இருக்கார், ஏதோ ஒரு பிளான் இருக்குது. அது பர்டிகுலராக வந்து சப்போஸ் வீடு கட்ட ஏதோ ஒரு நீங்கள் நிறைய பிளான் வச்சுருக்கலாம். எது பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன், மீதி எல்லாமே நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். எது பண்ண வேண்டாம், ஆபரணம் சம்மந்தப்பட்டது ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் கொடுக்க போகிறீங்க, பாகப்பிரிவினை செய்ய போகிறீங்க, சொத்தை வந்து பாகப்பிரிவினை செய்ய போகிறீங்க, அது இந்த சமயத்தில் வேண்டாம், அவாய்ட் பண்ணுறலாம். ஏதாவது ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அதை அந்த பர்டிகுலர் செப்டம்பரில் கொஞ்சம், அதுலேயும் அந்த 18th வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம், 18th of September வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாகனம் ஏதாவது வாங்குறீங்க, அதை புக் பண்ணிட்டீங்க, டெலிவரி எடுக்க போகிறீங்கன்னா அந்த 18th வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்தபடிக்கு மீதெல்லாம் உங்களை ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பிளான், உங்களுடைய கரியர் பிளான், உங்கள் லைஃப் பிளான் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ வந்ததுன்னா பயப்படாமல் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, எல்லாம் நார்மலாக ஆகிடும். பிகாஸ் குரு ஸ்ட்ராங்காக இருக்கார், குருவுடைய பார்வையில் தான் கேது இருக்குது, அதனால் அதில் பெரிய பாதகம் இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஓவராலாக மேஷம், இன்னமும் சொல்கிறேன், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.